கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் வந்து ஒரு ஃபியட் புண்டோவோட கலர் ஷிஃப்டிங் வீடியோ வந்து போட்டிருந்தோம். அதை பார்த்த ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபர் வந்து அவர் காண்டாக்ட் பண்ணி என்னோட காருக்கும் இதே மாதிரியான ஒரு கலர் ஷிஃப்ட் பண்ணணும், நான் திருச்சியிலேருந்து பேசுகிறேன், நான் கொண்டு வந்து கொடுத்தா எனக்கு வந்து பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. தாராளமாக வந்து பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தோம். ஸோ இவருமே வந்து வண்டியை பார்த்திங்கன்னா திருச்சியிலேருந்து கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. ஸோ அந்த வண்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய மேஜரான பேனல் ஒர்க்கில் எந்த ஒரு ரிப்பேருமே கிடையாது. பட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம்ப்ளிகேஷனான ஒரு ஒர்க் வந்து ப்ரீவியஸாக அவங்க பண்ணியிருந்தனால அதை வந்து நாங்கள் ரெக்டிஃபை பண்ணி இந்த வண்டியை வந்து த்ரூ அவுட் வந்து கலர் ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது என்ன வண்டி, அது என்ன மாதிரியான காம்ப்ளிகேஷன் அண்டு நாங்கள் எப்படி வந்து இதெல்லாம் வந்து இது பண்ணி கொடுத்தோம் அப்படின்றது தான் த்ரூ அவுட் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆரம்பிக்கலாமா? ஸோ வண்டியோட பிஃபோர் ஷாட்ஸ்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. இது வந்து ஸ்கோடா octavia. இந்த கார் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா திருச்சியிலேருந்து கலர் ஷிஃப்டிங்காக வந்திருந்தது. ஸோ இந்த வண்டியோட பேனலில் வந்து எந்த ஒரு பெரிய ரிப்பேர்ஸுமே இல்லை. நான் ப்ரீவியஸாக சொல்லியிருந்த மாதிரி ஒரு ஃபெண்டர் மட்டும் ஒரு சின்னதாக ஒரு டென்ட் இருந்துச்சு. அண்டு ஹெட்லைட்டு டெயில் லேம்ப்லாம் வந்து கொஞ்சம் பழசாக இருந்தது. சில டெயில் லேம்ப்லாம் வந்து உடஞ்சிருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ அதில் என்ன ஒரு மேஜரான ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த கார் வந்து யூஸ்டு காராக தான் வந்து கஸ்டமர் வந்து வாங்கியிருக்காரு. ஸோ ப்ரீவியஸ் ஓனர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பெயிண்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பெனிலேருந்து வரக்கூடிய பெயிண்ட் வந்து வாட்டர் பேஸ்டு பெயிண்ட் அண்ட் வாட்டர் பேஸ்டு கிளியர் தான் வந்து அடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த பெயிண்டரோ இல்லை ப்ரீவியஸ் ஓனரோட காஸ்ட் கட்டிங்காக என்ன பண்ணாங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து சாலிட் பெயிண்ட் வந்து அடிச்சிட்டாங்க. அண்ட் நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில பேஸ்டிங் ஒர்க்லாம் வந்து ரொம்பவே நிறையவே வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு பெயிண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க வாட்டர் பேஸ்டு இதுக்கு மேலே வந்து சாலிட் பெயிண்ட்லாம் பண்ணி சில சித்து வேலைகள்லாம் பண்ணினனால ஸோ நமக்கு வந்து இவர் கேட்கக்கூடிய அந்த ரிசல்ட் அச்சீவ் பண்ணுறதுல சில காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரியான ஒர்க்கை வந்து நம்ம பண்ணணும் அப்படின்ற போது சில ப்ராசஸ் ஃப்ளோஸை வந்து மாற்றணும். நிறைய கஸ்டமர்ஸ் கிட்ட வந்து சொல்லும்போது இல்லை எனக்கு அப்படிலாம் வேணாம், ரொம்ப கம்மியாக வந்து பண்ணுங்க அப்படின்னுவாங்க. ஸோ இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸாக இந்த மாதிரியான தப்புலாம் நடந்திருக்கு. ஸோ நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இந்த ரிசல்ட் வேணும் அப்படின்னா நம்ம இந்த ப்ராசஸ் ஃப்ளோ தான் பண்ணணும் அப்படின்ற போது நாங்கள் சொல்லும்போது அது எல்லாமே வந்து த்ரூ அவுட்டாக வந்து அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. ஸோ கலர் ஷிஃப்டிங் அப்படின்னு வந்தாலே நம்மளோட ஸ்டூடியோவில் எப்பயுமே வந்து அந்த காரோட பேனல்ஸ், அதாவது டோர்ஸு, அந்த பானட்டு அண்ட் சில டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பூட்டோட டோர்ஸ் எல்லாத்தையுமே வந்து டிஸ்மேண்டில் பண்ணிட்டு தான் வந்து பெயிண்ட் பண்ணுவோம். அண்ட் ப்ரீவியஸாக ஒரு சில கார்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓனர்ஸ் வந்து இல்லைங்க எங்களுக்கு அந்த அளவுக்கு பட்ஜெட் இல்லை, டோர்லாம் டிஸ்மேண்டில் பண்ணாதீங்க, அதை அப்படியே வந்து பண்ணி கொடுங்கலாம் வந்து கேட்பாங்க. அவங்களோட வேண்டுகோளுக்கு இணங்கி ஒரு சில வண்டியிலலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டோர்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து டிஸ்மேண்டில் பண்ணியிருக்க மாட்டோம். அண்ட் ஒரு சில பேருக்கு வந்து நாங்கள் வந்து சொல்லுவோம், சார் கண்டிப்பாக வந்து டோர்லாம் வந்து கலர் ஷிஃப்ட்லாம் பண்ணும்போது பண்ணி அதை டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு நம்ம பண்ணும்போது தான் கண்டிப்பாக வந்து நல்லாயிருக்கும் அப்படின்றத வந்து சொல்லுவோம். ஸோ எதனால் டோர்ஸ் எல்லாம் வந்து டிஸ்மேண்டில் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த காரோட இன்டீரியர் உள்ளலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கலர் ஷிஃப்ட் பண்ணக்கூடிய கலர் வந்து ப்ராப்பராக வந்து போய் அப்ளை ஆகணும். அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளியர் கோட்டும் அப்ளை பண்ணும்போது ப்ராப்பராக ஆகணும். ஸோ இந்த வண்டிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கஸ்டமர் ஒரு க்ரீன் கலர் டோனில் எனக்கு இந்த மாதிரியான ஒரு பெயிண்ட் வந்து என்னோடய வண்டிக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் வீடியோ வந்து காமிச்சார். ஸோ பொதுவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து எனக்கு இந்த கலர் வேணும் அப்படின்ற போது ஒரு சாம்பிள் வந்து ஃபோட்டோஸ்க்கு வந்து கொடுப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம இந்தியன் மாடல் வெஹிக்கிளில் இந்த கலர் காட்டும்போது அதுக்கான கலர் கோடு வந்து நம்மகிட்டே வந்து இருக்கும். ஸோ இவர் வந்து காமிச்ச வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபாரினில் இருக்கக்கூடிய ஒரு காரோட வீடியோ தான் வந்து காமிச்சிருந்தாரு. ஸோ இதை வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா கஸ்டம் மேடில் வந்து இந்த கலரை வந்து மிக்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கஸ்டமருமே கூட இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவரே வந்து பெயிண்ட் மிக்ஸ் பண்ணுற ஷாப்புக்கு வந்து கூப்பிட்டு போயிட்டு அவர் கேட்ட அந்த கலர் டோன் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணோம். ஸோ அவர் அரைவ் பண்ண அந்த கலர், அதாவது அந்த வீடியோவில் பார்த்த கலர் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு நேரில் பார்க்கும்போது அவருக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. பிகாஸ் ஏன்னா நீங்கள் வீடியோவில் பார்க்கக்கூடியதோ இல்லை ஃபோட்டோவில் பார்க்கக்கூடிய கலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு மாதிரி இருக்கும், நம்மளோட கண்ணால் பார்க்கக்கூடிய அந்த கலர் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஆர்ஜிபி எல்லாமே வந்து ஃபோனு, வீடியோ அண்ட் ஃபோட்டோஸை நம்மளை டைரெக்டாக பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து அது வேரி ஆகும். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இது இப்படி தாங்க இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே இல்லை வேண்டாம், எனக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வேறு மாதிரி இருக்கும் அப்படின்றது நாங்கள் அகைன் ஒரு 2-3 நாள் வந்து ஹோம் ஒர்க் பண்ணி
அந்த வண்டிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் ஒரு க்ரீன் கலரை வந்து காமிச்சோம். இந்த க்ரீன் கலர் எனக்கு ஓகே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தார். அண்ட் அதுக்கப்புறமேல வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த க்ரீன் கலரை மேட்ச் பண்ணி அந்த கலரை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துனதுக்கப்புறமேல ஸோ ஒரு டெஸ்ட் பேனல் வந்து பண்ணிவிட்டு கஸ்டமரையுமே கூப்பிட்டு நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். ஸோ அந்த டெஸ்ட் பேனலை பார்த்துட்டு அவர் வந்து இதில் இன்னும் கொஞ்சம் ஒரு டார்க் ஷேட் ஏற்றுனா கொஞ்சம் பிளாக் டோன் ஏற்றுனா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த கலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்டன் மார்ட்டினில் வரக்கூடிய இந்த க்ரீன் கலர் தான் நாங்கள் வந்து அவருக்கு வந்து கொடுத்துருந்தோம். ஸோ அவருக்குமே வந்து இந்த கலர் ஓகே அப்படின்றாங்க. ஸோ ஃபைனலி வந்து நம்ம அந்த கலர் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமேல கம்ப்ளீட்டாக இந்த காரை டிஸ்மேண்டில் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா. ஸோ இது எல்லாமே வந்து இன்டீரியருக்குள்ளெல்லாம் பெயிண்ட் படக்கூடாது அப்படின்றதுக்காக கம்ப்ளீட்டாக இந்த காரில் எல்லாமே வந்து மாஸ்கிங் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கே வந்து தெரியும். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா மாஸ்கிங்லாம் பண்ணியாச்சு. ஸோ மாஸ்கிங் பண்ணினதுக்கப்புறமேல் ஸோ ப்ரீவியஸாக இவங்க வந்து பண்ணியிருந்த ஒரு ஒர்க்குக்காக நம்ம எல்லாமே கம்ப்ளீட் காருமே வந்து சாண்டிங் பண்ணிவிட்டு அண்ட் கம்ப்ளீட் காருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் ப்ரைமர் வந்து பண்ணிட்டோம். ஸோ மேஜராக நிறைய இடங்களில் வந்து அந்த பட்டி ஒர்க்லாம் வந்து பார்த்து வச்சுருந்தாங்க. அங்கெல்லாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ப்ரைமர் வந்து அடிச்சுட்டு அதுக்கப்புறமேல் இதுக்கு வந்து பேஸ் கலர் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ பேஸ் கலர் பண்ணினதுக்கப்புறமா அதுக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரைமரி கலர் அதுக்கப்புறமேல் கிளியர் கோட் வந்து பண்ணிவிட்டு அந்த கான்செப்டில் தான் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வீல் வந்து சில்வர் கலரில் தான் இருந்துச்சு. அண்ட் இந்த கலருக்கு ஆப்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு கன்மெட்டல் கிரே பண்ணலாம், அப்படி இல்லைனா பிளாக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருந்தோம். ஸோ இந்த வீலில் பண்ணியிருக்கிற கலர் வந்து கஸ்டமரோட எனக்கு இந்த மாதிரி கலர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டனால ஸோ அவரோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த கலரும் வந்து பண்ணிட்டோம். ஸோ கம்ப்ளீட் காருமே வந்து இன் அண்ட் அவுட் வந்து நம்ம வந்து பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதில் வந்து கிளியர் கோட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் கிளாஸோரிட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா கிளாஸோரிட்லாம் ரொம்பவே வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான பெயிண்ட்டு. ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி பெயிண்ட் அண்ட் 2K பெயிண்ட் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நிறைய பேர் அந்த வீடியோ பார்த்துட்டும் எனக்கு வந்து கம்மி பட்ஜெட்டில் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு கம்மி பட்ஜெட்டில் வேணும் அப்படின்ற போது நம்ம லோக்கல் மெட்டீரியல்லாம் வந்து யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு காஸ்ட்டும் கம்மியாக வரும். ஸோ நம்மளோட குவாலிட்டி அண்ட் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா பெயிண்டிங்க்கு வாரண்டிலாம் கொடுக்குறோம் அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் பெயிண்ட்லாம் வந்து யூஸ் பண்ணால் நல்லா இருக்காது அப்படின்ற ஒரு இதுக்காக தான் நாங்கள் எப்பயுமே வந்து பிராண்டட் 2K பெயிண்ட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த காரோட அவுட்புட் எப்படி வந்திருக்கு அப்படின்றத பாருங்கள். ஸோ இந்த காரோட அவுட்புட்டை வந்து பார்த்துருப்பீங்க, எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ இந்த கலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸாக நான் சொல்லியிருந்த மாதிரி ஆஸ்டன் மார்ட்டினில் வரக்கூடிய ஒரு க்ரீன் கலர் தான். இதை நம்ம மேட்ச் பண்ணி கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரியே நம்ம வந்து பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே ரெக்டிஃபை பண்ணி உங்களுக்கு வாரண்டியோடு இந்த வண்டிக்கு வந்து நம்ம வந்து பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வண்டிக்கு வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து செராமிக் கோட்டிங்கும் பண்ணி கொடுத்துருக்கோம். நார்மலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபுல் பாடி பெயிண்ட் பண்ணாங்க அப்படின்னா பெயிண்டர் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கட் பண்ணிவிட்டு ரப்பிங் பாலிஷ் வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நாங்கள் அது மட்டும் இல்லாமல் அதோடு சேர்த்து இவங்களுக்கு வந்து செராமிக் கோட்டிங்குமே வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிளாசரிட் பெயிண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்க்கும்போது வெயிலில் ரொம்பவே வந்து அட்ராக்டிவாக வந்து இதோட இது வந்து அவுட்புட் வந்து இருக்கும். ஸோ கஸ்டமருமே இதை பார்த்தோன்னா ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டார். ஸோ அவர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது இந்த மாதிரியான ஒரு கலர் தான். அவர் வந்து சொன்னது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கார் வந்து திருச்சியில் ஓடும்போது ஒரு யூனிக்காக வந்து தெரியணும் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. ஸோ ஆக்டோவியாவில் இப்போ ரீசெண்ட் டேஸில் வரதில் ஒரு க்ரீன் ஷேட்ஸ் அந்த ப்ளூ கலர்லாம் வருது. ஸோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து இவங்க வந்து இந்த கலரை வந்து சூஸ் பண்ணியிருந்தாங்க.
ஸோ நம்மளுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தெல்லாம் வந்து சேலஞ்சிங்காக ஃபேஸ் பண்ணி அதை வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அவுட்புட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே நல்லாவே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அண்ட் இந்த நம்மளோட கலர் ஷிஃப்டிங் எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் சதீஷ் from the Bling Detailing ஸ்டுடியோ. நன்றி, வணக்கம்.